இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா என்னோட ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, எனக்கு சினிமாவில் வந்து நிறைய படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டாக நான் வந்து நடிக்கணும். இன்னொன்று, அதை விட்டால் நான் சீரியலில் போயிட்டு நான் ஒரு ஆளாக நடிக்கணும் நல்லா. எனக்கு அது ஒன்று மட்டும் தேவை. என் பொண்ணுங்கள்லாம் என்ன அக்கா கேட்குறாங்க, அம்மா நீ ஏம்மா இதுக்குள்ளே செல்லுக்குள்ளே பூந்துக்கிட்டு வாழ்னு கத்துற, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, எனக்கு ரொம்ப அப்படியே என்னடா நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்கு அக்கா. சத்தியமாக நான் சாவறவங்கள ஏதாவது ஒன்று நான் சாதிச்சுட்டு தான் நான் என்னோட உயிர் பிரியணுமா ஒழிஞ்சு நான் எதுவுமே சாதிக்காமல் நான் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்கேன். ஆனால் எனக்கு உதவி பண்ணுறதுக்கு வந்து எனக்கு யாரும் இல்லை. சொல்லப்போனால் எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கும். ஆனால் எனக்கு பின்னாடி என் மாமா மட்டும்தான் இருக்கார். ஆனால் அது வேணால் அடித்து நான் சொல்லுவேன், எனக்கு பின்னாடி எங்கள் மாமா மட்டும்தான். அவர் மட்டும் எனக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா நான் அந்த அளவுக்கு நான் வந்திருக்கே மாட்டேன். ஒரு நாள் எங்கள் மாமா காலில் விழுந்து, மாமா என்னை சின்ன வயசில் கட்டிக்கிட்டீங்க, எனக்கு என்னானே தெரியாமல் வந்து நான் வந்து பிள்ளையும் பெற்றுட்டேன், இந்த மாதிரி வந்துட்டேன், என் ஆசை எல்லாமே நிராசை போகுது, நானும் ஒரு லட்சியத்தோடு வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த ஆசை தான் மாமா, இதில் நிறைய ஸ்ட்ரகிள் வரும், அதெல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும், எவன் என்ன சொன்னாலும் என் பொண்டாட்டி அப்படி இல்லை, நீ எதுவும் காதல் ஃபஸ்ட்டு அப்படி நீ சொல்கிறது கூட விட்டுட்டு என் காதில் விழாத மாதிரி நீங்கள் போயிடுமாம்மா, மற்றவன் எவனாவது ஒருத்தன் சொல்கிறத பார்த்து என்னை வந்து எதாவது திட்டிக்கிட்டிப்படாத அடிச்சுக்கிடிச்சுப்படாதம்மாம்மா அப்படின்னு எங்கள் மாமா கிட்ட ஒரு நாள் நான் பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நீ பாரு ஆனால் நல்லபடியாக பண்ணு அப்படின்னு அவர் எப்போ பார்த்தாலும் என்னை கண்டிச்சுக்கிட்டே தான் இருப்பார். நான் ஏதாவது இது பண்ணாலுமே என்ன ஏதோ பண்ணியிருக்க போல, அவ்வளோதான், நான் உன்னை வெளியில் விட மாட்டேன், காலை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிடுவார். இல்லை மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாமா கிட்டேருந்தே நீ இவ்வளவு பண்ணுறன்னா நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கிற மாமாவாக இருந்தால் நீ எவ்வளோ பண்ணியிருப்ப? ஃப்ரீயாக இருக்கிறது ஹஸ்பண்டே இல்லை மேம், எல்லாத்துக்கும் ஃப்ரீன்னு பட் அவன் ஏமாத்துறான். எனக்கு குழந்தையிலேருந்தே நான் ஒரு பக்கத்து வீட்டில் வந்து நான் ஜட்டியோட டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பேன் மேம். எனக்கு டான்ஸு அந்த படம் பார்த்தேன்னா குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் ஆடிட்டு இருக்கேன், இப்போ வரைக்குமே. ஐயோ கடவுளே இதெல்லாம் மாட்டிக்கிட்டனோ. இல்லக்கா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு மூவி அதான் சினிமானா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எங்கள் கிராமம் வரப்பட்டிக்காடு எங்கள் ஊர் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எப்படி நாங்கள் வெளிக்காட்டுறது எங்களுக்கு தெரியாது. என்ன தெரியும், அடுத்த வீட்டில் போய் எட்டி பார்த்தா நாங்கள் டிவி பார்ப்போம் ஒழிஞ்சு எங்கள் வீட்டிலலாம் அதெல்லாம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கலையே, அந்த மாதிரிலாம் காலங்களே இல்லையே. சரி, இப்போது எனக்கு ஒன்றுமே புரியல, திடீர்னு எங்கேருந்து வந்தாங்க இந்த திருச்சி சாதனா? எதனால திருச்சி சாதனா இப்போ இப்படி வெளில வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்காங்க? ஒரு சினிமாவுக்கு ஆசைப்பட்டேன், நான் சினிமாவில் நடிக்கிறனும், எனக்கு நடிக்கணும்னு ஆசை. அதனால எனக்கு சினிமாவில் எப்படியாவது போனான கலர் இல்லை, அழகு இல்லை, நிறம் இல்லை, அதெல்லாம் சொன்னேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இதே சென்னையில் நாயா பேயா சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாமல் 2 பரோட்டா வாங்கிட்டு வச்சு காலையில் ஒன்று நைட்டு ஒன்று சாப்பிடுவேன் மேடம். நான் போவேன், ஒரு 4-5 ஆஃபீஸ் ஏறி இறங்குவேன், அங்கே என்னெல்லாம் தெரியாது அதெல்லாம். நான் இப்போ தான் என்னோடய பேர் வந்து திருச்சி சாதனான்னு தெரியும். அப்போ வெறும் சாதனா தான். இந்த டிக்டாக் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்தேன், ஆஃபீஸ்க்கு வந்தேன். அம்மா போயிட்டு உன் ஹேர் ஸ்டைலை மாற்றிட்டு உன் கலரை மாற்று, உடம்பை கொஞ்சம் குறைச்சிட்டு வா அப்படின்லாம் சொன்னாங்கம்மா. ஆனால் இப்போ எதுவுமே பார்க்குறதில்ல. இப்போ நான் ஒரு 7-8 படம் நடிச்சிட்டேன், ஒரு 2 பெரிய படம், அது பெரிய படமோ சின்ன படமோ எனக்கு தெரியாது, 7-8 படத்தில் நான் நடிச்சிட்டேன். ஆனால் என் கலர் கேட்கல, என் வயசு கேட்கல, என்னோட உடம்பு பாடி கண்டிஷன் இதெல்லாம் எதுவுமே கேட்கல எனக்கு. ஆனால் அது அப்போ தான் தெரிஞ்சுது, நம்ம முயற்சி பண்ணாதான் நம்ம வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்போது 8 வருஷம் முன்னாடி உனக்கு வந்து குழந்தைங்களும் பிறந்தாச்சு, ஸ்கூலுக்கும் பிறந்தாச்சு. எங்கள் மாமா கிட்ட நான் ரொம்ப கெஞ்சி கிளறி இது மாதிரி நான் போகிறேன், எனக்கு ஆசை இருக்குது, நான் போயிட்டு பார்த்துட்டு வர விட்டார் அவரு. அவரெல்லாம் அங்கே கிராமத்தில் விடவே மாட்டேன். அப்புறம் எப்படி ஓடி வந்துட்டியா? ஓடி வந்து அவங்கள பேச்சை மீறி நான் வந்தது. குழந்தைங்களை விட்டுட்டு ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு 2 வாரம் இருக்குமா. அங்கே 2 வாரமாக நான் வந்து சுத்தாத ஏற எனக்கு என்ன தெரியாது, யாராவது பசங்க. உனக்கு பயமா இல்லையா? எனக்கு தான் தைரியம் இருக்கே. அப்புறம் நான் தைரியம் இருக்கு, ஓகே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு
நம்பிக்கை இருக்கு. சாரி, நம்பிக்கை இருக்கு எனக்கு. அதனால நம்ம ஜெயிச்சிருவோன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்ப நான் என்னோட பேர் என்னன்னு எனக்கு வெளியில நான் கொஞ்சம் காட்டிக்கிட்டேன். ஆமா, இப்படா நான் சொல்றது 8 வருஷம் முன்னாடி பெண் குழந்தைங்களை பெத்துட்டு நானே ஒரு குழந்தை தானே அப்பயே. எனக்கு உண்டு கொஞ்சம் கிளாமர் சைடுல இருக்குல்ல, நீ பண்றது எல்லாமே கிளாமரா பண்றல. எதனால அப்படி கிளாமரா பண்ற? இல்ல